இயற்கை என்றைக்குமே இன்னல்களை இழைத்ததில்லை. ஆனால் நாங்கள் தான் இயற்கைக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. இது என்னுடைய கணவருடைய ஃபார்ம். இது அமைய பெற்றிருக்கிறது திருகோணமலையில், இலங்கையில் திருகோணமலையில். இங்கே அன்றைக்கு நானும் என்னுடைய கணவரும் ஒரு 2 மாதத்துக்கு பிறகு தான் ஃபார்முக்கு போக கிடைச்சிச்சு. அதுக்கு இடைக்கிட மகன் போயிட்டு வருவார். இப்படி ஒருத்தர் எங்களுக்கு உதவிக்காக இருக்கிறாரு. அப்படி இருக்கையில் நாங்கள் அடிக்கடி அங்கே போகிறதில்ல. அன்றைக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். காரணம், இங்கே திருவோணமலையில் கிட்டத்தட்ட ஒரு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த மாதங்களில் இடைக்கிட மழை பெய்யும். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2 கிழமையாக மழையே இல்லை. மழை பெய்கிற காலத்தில் தான் இங்கே எங்களுக்கு விவசாயம் செய்ய முடியும். பெரும்பாலும் நாங்கள் அப்படித்தான், மழை பெய்கிற காலத்தில் மட்டும்தான் எங்களுடைய காணியில் நாங்கள் நெல் விதைக்கிறது, விவசாயம் செய்யலாம். மற்றபடி மழை இல்லாத காலங்களில் எங்களால் எதுவுமே செய்கிறக்கு இயலாது. ஏன்னா தண்ணி இல்லாத ஒரு வறண்ட பூமி. இருந்தாலும் மழை பெய்கிற நேரம் என்னோடய கணவர் 2 சைடு காணியில் முன்னுக்கும் பின்னுக்கும் பெரிய குளத்தை வெட்டி வச்சுருக்கிறாரு. அது நிரம்பி சில நேரங்களில் அந்த மழை காலத்தில் நிரம்பி தண்ணி வழிஞ்சு போகும். அப்படிப்பட்ட ஒரு காலமும் இருக்குது. அந்த தண்ணி தான் கிட்டத்தட்ட 1 வருஷமாக நாங்கள் அடுத்த மழை வர்ற காலம் வரைக்கும் நாங்கள் அதை தான் பாவிப்போம். அந்த தண்ணி சில நேரங்கள் நாங்கள் ஏதாவது பயிர் எதுவும் செஞ்சால் அந்த தண்ணியை வச்சு தான் நாங்கள் பாவிக்கிறது. பெரும்பாலும் ஆடு மாடு இதுகளுக்கு அந்த தண்ணியை தான் நாங்கள் வைக்கிறது. அப்படி ஒரு இயற்கை விவசாயத்தை விரும்புகிற என்னோடய கணவர் அவர். உண்மையிலே நாங்கள் 2 பேரும் அன்றைக்கி போயிருந்த நேரம் மழையும் தூறிட்டு இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு கிளைமேட் வேறு, ஒரு நிம்மதி. அவருக்கு சரியான ஆசை இயற்கையோடு சேர்ந்து வாழ. அவருடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு தான் இதை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாரு. பார்ப்போம் கடவுளேன்னு அந்த அவருடைய ஆசை நிறைவேறணும். இது பெரும்பாலும் இயற்கை விவசாயிகள் மன நிம்மதியை நாடி தான் இந்த தொழிலுக்கு இறங்குறாங்களோ ஒழிய அவர்கள் எந்த ஒரு லாபத்தையும் நாடி இந்த இயற்கை விவசாயத்துக்கு இறங்குவது இல்லை என்பது என் கணவரின் மூலமாக உண்மையிலே நான் புரிந்து கொண்ட ஒரு விடயம்தான். உண்மையிலே பெரும்பாலான ஆட்கள் இது கேம்பிங் லைஃப் ஸ்டைலுக்கு போகிறதுக்கெல்லாம் காரணம் ஒரு மன நிம்மதியை தேடி. அது உண்மைதான்.